ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கணும், படிக்கிறதுல வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணால் நல்லா இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக பள்ளிநிலை கல்வி அதே போல் கல்லூரி படிப்பு இரண்டிலையுமே ஒரு குழந்தை வெற்றி பெறுவதற்கு புனர்பூசம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ராமபிரானையோ அல்லது சிவபெருமானையோ நாம் தொடர்ந்து வழிபடுவதன் வாயிலாக அல்லது அம்பாலை கூட வழிபட்டுக்கலாம். இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு மறதித்தன்மை, கல்வி தடையை வந்து நீக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரம் வரும்பொழுது ராமன் அல்லது சிவன் அல்லது அம்பாள் இது 3 பேர்ல யாரையாவது ஒருத்தர் வந்து நம்ம போய் தீவிரமாக வழிபட்டு யார் மந்தமாக இருக்காங்களோ அவங்க பெயரில் அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த வாரிசு சிறப்பாக படிக்கும், அந்த மாணவர் சிறப்பாக படிப்பார். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான் கற்ற கல்வி அறிவு, தன்னுடைய அறிவை சரியாக பயன்படுத்த முடியலைன்னு நினைக்கிறவங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு உரிய வழிபாட்டை கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவு அங்கீகரிக்கப்படும், உங்களுடைய அறிவை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவீங்க. அதே போல உங்களுக்கான பாராட்டுகள் வந்து குவிந்த வண்ணமே இருக்கும் என்பதுதான் அடிப்படையான உண்மை.